நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம செடியோட வளர்ச்சிக்கு தேவையான ஒரு வளர்ச்சி ஊக்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். செடிகள் நார்மலாகவே வளரும், ஆனால் அந்த செடிகள்லேருந்து நமக்கு கிடைக்கிற பலன்கள் சரியான அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வளர்ச்சி ஊக்கி பயன்படுத்துகிறோம். அப்படி நம்ம பயன்படுத்துகிற வளர்ச்சி ஊக்கியும் செயற்கை முறையில் இல்லாமல் இயற்கை முறையில் எப்படி தயாரித்து பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பல அமில கரைசல். இதுக்கு நான் பயன்படுத்தின எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருச்சு. அதனால் இது எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவில். ஃபஸ்ட்டு தேவையானது என்னதுலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். நமக்கு நல்ல கனிந்த வாழைப்பழம் வேணும், நல்லா பழுத்திருக்கணும். அந்த மாதிரி பழுத்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு நல்ல கனிஞ்ச கொய்யாப்பழம் வேணும். உங்ககிட்ட பப்பாளி பழம் கிடைச்சாலும் நீங்கள் பப்பாளி பழமும் சேர்த்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நமக்கு முருங்கைக்கீரை வேணும். அதுக்கடுத்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, இது மட்டும் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பழங்களை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி ஒரு காற்று போகாத டப்பாக்குள்ளே ஒரு அடுக்கு பழங்கள், ஒரு அடுக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு அடுக்கு பழங்கள், ஒரு அடுக்கு நாட்டு சர்க்கரை, அதை மாதிரி அந்த பழங்கள் கீரைகள் எல்லாத்தையும் கலந்த அந்த கலவையை போட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை போட்டு காற்று போகாத மாதிரி மூடி வைக்கணும். 40 நாள் வரை அந்த பாட்டிலை நம்ம திறக்கக்கூடாது. 40 நாள் வரை அந்த பாட்டில் மூடியே தான் இருக்கணும். டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் குலுக்கி மட்டும் விடணும். நம்ம குலுக்கி விடும்போது நாட்டு சர்க்கரை பழங்களில் இருக்கிற நுண்ணுயிர்களாக பெருக்கும். சரியாக 40 நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கரைசல் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிருப்பீங்களோ அதுக்கு கீழே வர வத்திரும். இது மாதிரி குறைஞ்சி போய் இருக்கும் பாருங்கள். இப்படி தண்ணி மாதிரி ஆகிட்டு அப்படின்னாலே நம்ம அதை எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் பாட்டில் ஓப்பன் பண்ணி எந்த அளவு நொதிச்சிருக்குன்னு பாருங்கள். பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஃபேஸை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் ஒன்று வரும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இதுக்கு அடுத்து இதை நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. நீங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஆயில் மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டிலில் பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும், ஆனால் வெளியில் நீங்கள் இதிலையா ஊற்றி பார்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். வடிகட்டாமல் நீங்கள் ஸ்ப்ரேயரில் பயன்படுத்தக்கூடாது, அதனால் நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு சின்ன துகள் கூட இல்லாத அளவுக்கு வடிகட்டிடுங்க. இது நம்ம செடிகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 டம்ளர் அளவு இந்த அமில கரைசல் சேர்த்து பயன்படுத்தணும். இதில் இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன பண்ண, கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஒரு சிலர் மாடி தோட்டம் வச்சுருப்பாங்க, ஆனால் அதுக்கு உரங்கள் அது இதுன்ட்டு ஏகப்பட்டது வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஒரு அறுவடைக்கு அப்புறமே அவங்க உரங்கள்லாம் வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இது மாதிரி தயாரித்து வச்சுட்டு அதில் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்கள் செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது அது தேவையான சத்துக்கள் எல்லாமே இதிலேருந்தே உங்கள் செடிகளுக்கு கிடச்சிரும். அனாவசிய செலவு எதுவும் பண்ண தேவையில்ல. இயற்கையாகவே பழுக்கிற அந்த பழங்கள்லேயே ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது. அது எல்லாமே நல்லது செய்கிற நுண்ணுயிர்கள் மட்டும்தான். நல்ல கனிஞ்ச பழங்களாக வாங்குங்க, அழுகுன பழங்களை தவிர்த்துருங்க, ஏன்னா புழுக்கள் வந்துடும். கனிஞ்ச பழங்களாக வாங்கி முடிஞ்சளவு எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா நொதிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியமும் இரும்பு சத்து அது போக இன்னும் பிற சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்திட்டு வரும்போது செடிகளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். தரைவழி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கும் இலை வழியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். மாடி தோட்டத்தில் நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு அதில் இந்த கரைசலை ஊற்றி விட்டு அதுக்கடுத்து காய்ஞ்ச இலைகளை ஃபுல்லாக வச்சு மூடாக்கு போட்டு விட்டுருங்க. நம்ம அப்படி பண்ணும்போது சத்துக்கள் ஃபுல்லாமே மண்ணில் பெருகும், செடிகளுக்கும் தேவையான சத்துக்கள் ஃபுல்லாமே கிடைக்கும். ஸ்ப்ரே பண்ணுறப்போ முடிஞ்சளவு நல்ல ஒரு பவர் ஸ்ப்ரேயராக வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இலைகள் ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களோட பூக்களும் உதிராது. பேசிக்காக எல்லாருக்கும் வர பிரச்சனை என்ன அப்படின்னா பூக்கள் உதிர்றது தான். பூக்கள் உதிர்ந்துச்சுன்னாலே காய்கள் பெருசாக அதிகளவு கிடைக்காது. அதனால் பூக்கள் உதிர்வுக்கு நீங்கள் இதை அதிகமாக பயன்படுத்தலாம். நீங்கள் இலைகளுக்கு மேலே பூக்கள் வர்ற எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பூக்கள் எல்லாமே உதிராமல் இருக்கும். அந்த சத்து குறைபாடும் இல்லாமல் காய்களும் நிறைய கிடைக்கும். நமக்கு தேவையான அளவு ஈல்டு கிடைச்சிட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாலும் இந்த கரைசலை ரெடி பண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப நாள் வரனாலும் கெட்டு போகாது. மென்மேலும் அந்த நுண்ணுயிர்கள் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். எப்படியும் நீங்கள் தயாரித்து ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே இந்த கரைசல் காலியாயிரும். அதனால் இது ரொம்ப நாள் வரனாலும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அதிகமாக தயாரிக்கவும் மாட்டீங்க.
எப்போதுமே நம்ம செடிகளுக்கு கரைசலை வேர் வழியாக கொடுக்குறத விட இலை வழியாக கொடுக்குறது தான் சிறந்தது. அதனால் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் வேர் வழியாக ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த வழியில் போகிற நிறைய செடிகளோட வேர்கள் அதை எடுத்துக்கிடும். இலை வழியானா அந்த ஒரு செடி மட்டும் எடுத்துக்கிடும். களை செடிகளுக்கும் இந்த சத்துக்கள் தேவையில்லாமல் போய் சேராது. அதனால் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நான் இந்த அமிலத்தை தயாரித்து ஒரு டைம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அசடுகள் ஃபுல்லாமே கீழே தங்கிரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆயில் மாதிரி ஒன்று மேலோட்டமாக இருக்கும். அதை நீங்கள் தயாரிச்சுட்டு பார்க்கும்போதே தெரியும். ஆனால் முக்கியமான குறிப்பு என்னென்னா, எப்போதுமே இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறது பெட்டர். ஒரு கேஸ் மாதிரி வரும். அதனால் எப்போதுமே ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். செடிகளுக்கு இந்த கரைசலை பயன்படுத்தி நல்ல ஒரு அறுவடை எடுங்க. நம்ம சேனலில் அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டிக்கு ஒரு அமிலம் ரெடி பண்ணுறேன். அதனால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.